கடா ஜித்ராவில் நேற்று இரு குற்றவாளிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களில் மூன்றாவது சந்தேக நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டான். 34 வயது அந்நபர் நேற்றிரவு 7:50 மணியளவில் பண்டார்புத்ரி ஜிகாவில் சுட்டுக் கொல்லப்பட்டதை புகிட் அமான் போலீஸ் உறுதிப்படுத்தியது. கைது செய்ய முயன்றபோது அவன் மறுத்தான். அதன்போது நடந்த துப்பாக்கி சூட்டில் அவன் சம்பவ இடத்திலேயே மரணமுற்றான். அவன் பல்வேறு மாநிலங்களில் ஆயுதமேந்தி கொள்ளையிட்டு வந்த கும்பலை சேர்ந்தவன் என நம்பப்படுகிறது. 2022 முதல் சுமார் 6 மில்லியன் ரிங்கெட் இழப்பை உட்படுத்திய ஆயுதமேந்திய கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களுக்கு அக்கும்பலே பொறுப்பாகும். 34 வயது அவ்வாடவன் அந்த கொள்ளை கும்பலின் முக்கிய உறுப்பினர் என்றும் குறைந்தது 12 பேராவது அதில் அங்கத்தினர்களாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இவன் மட்டுமே அண்மையில் மலாக்கா, நெகிரி சம்பிலான், பேரா ஆகிய மாநிலங்களில் நிகழ்ந்த ஆயுதமேந்திய கொள்ளையில் சம்பந்தப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. நேற்று காலை ஜித்ரா பண்டார் டாருல் அமான் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் 2 சந்தேக நபர்கள் போலீசுடன் நடந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.